அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக்கிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. சிஎஸ்எஸில் டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, HTML இருக்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க முடியும். டிஃபால்ட்டாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சின்னதாக காமிக்கும். அது எல்லாத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காண்டி இந்த டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட்டை கொடுப்போம். இப்போ என்கிட்ட வந்து H1ல வந்து நான் டெக்கிஷான்னு போடுறேன். டெக்கிஷா பேராகிராஃப் ஒரு டேக் இருக்குது. அந்த பேராகிராஃப் எலிமெண்ட் கொடுத்தா நான் சின்னதாக ஒரு பேராகிராஃப் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு ஹெட்டிங்கு ஒரு பேராகிராஃப் 2 எலிமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த H1 எலிமெண்ட் உங்களுக்கு டெக்கிஷா இருக்குது தெரியுமா, அதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ டெஸ்ட் கலர், இந்த டெக்கிஷா இருக்கிற டெஸ்ட் கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் இங்கே வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன கலர் இருக்குது? டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து பிளாக் கலர் இருக்குது. எனக்கு இந்த பிளாக் கலரை வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கலராக மாற்றணும் வச்சுக்கோங்களேன். ரெட் கலரோ இல்லை வேறு என்ன கலரோ மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சிஎஸ்ல நம்ம ஸ்டைல் டேக்கை ஓப்பன் பண்ணுங்கள். H1 தானே, இந்த H1 எலமெண்ட்டை வந்து எலமெண்ட் உங்களுக்கு கண்டென்ட் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும். அதோட டெஸ்ட் கலரை நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் H1 நான் செலக்ட் பண்ணுறேன். டெஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும். டெஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ப்ளூன்னு கொடுக்குறேன். ப்ளூ, நான் ப்ளூ கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பிளாக் வந்து ப்ளூவாக மாறிட்டு. அப்போது ஒரு டெஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி என்னது? கலர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இந்த டெக்கிஷா இந்த H1க்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு கலர், இப்போ நான் வந்து இந்த பர்லி யூட் இதை நான் கொடுக்குறேன். இந்த கலர் நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பாருங்கள், பேக்ரவுண்டில் கலர் வந்துட்டு. ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம பேக்ரவுண்டில் கலர் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். சரி, இப்போ எனக்கு இந்த டெஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சென்டரில் வேணும். எனக்கு இந்த டெஸ்ட் வந்து இப்போ எங்கே இருக்குது? டெக்கிஷா இந்த டெஸ்ட் வந்து எனக்கு வந்து லெஃப்ட்டில் இருக்குது. எனக்கு ஒரு சென்டர் வேணும், இன்னும் ரைட் வேணும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும்னா இப்போ வந்து அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா டெஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ டெக்கிஷா வந்து லெஃப்ட்டில் இருக்குது. எனக்கு இப்போ இந்த டெக்கிஷா வந்து நடுவில் வரணும், சென்டரில் வேணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? டெஸ்ட் அலைன் பண்ணுறோம். அதனால் டெஸ்ட் அலைன், இந்த டெஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நீங்கள் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட்டு வந்து டெக்கிஷா வந்து இப்போ சென்டர் வந்துடும். பாருங்கள், நடுவில் வந்துட்டா. இல்லை எனக்கு ரைட்டில் வேணும்னா நீங்கள் ரைட்டுன்னு கொடுக்கலாம். ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா ரைட்டில் வந்துட்டா. இல்லை எனக்கு லெஃப்ட்டில் வேணுமா நீங்கள் லெஃப்ட்டுன்னு கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக லெஃப்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட்டுன்னு கொடுக்கலாம். லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் வந்துட்டு. இப்போ எனக்கு வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம எப்போ வந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு இப்படி தான், இந்த 3 வேல்யூ தான் உண்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த டெஸ்ட் லைன் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை, 4வது ஒரு வேல்யூ இருக்குது, அது ஜஸ்டிஃபை. இப்போ நம்ம அதை வந்து பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த பேராகிராஃப் டேக்கை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து டெஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஜஸ்டிஃபைன்னு கொடுக்குறேன். நான் ஜஸ்டிஃபை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என் பேராகிராஃபை பாருங்கள். நான் ஜஸ்டிஃபை கொடுக்கும்போது பாருங்கள், பார்த்தீங்களா ஜஸ்டிஃபை ஆகிருக்கா? கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. இதுதான் ஜஸ்டிஃபை ப்ராப்பர்ட்டி, சாரி ஜஸ்டிஃபை வேல்யூ. இந்த டெஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குற ஜஸ்டிஃபை வேல்யூட ஒர்க்கு இதுதான். சரி, இப்போ வந்து என்னோடய டெக்ஸ்டாக்கு வந்து நான் கீழே வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று அண்டர்லைன் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா டெஸ்ட் டெக்கரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது.
உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கீழே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து டெஸ்ட்டு டெக்கரேஷன். இதை பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் டெக்கரேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும்னா அண்டர்லைன் இந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும். இதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் டெக்கிஷா கீழே அண்டர்லைன் ஆகிட்டு. இப்போ நான் டெக்கிஷா வந்து சென்டர் கொண்டு வரணும்னா டெஸ்ட் அலைன் நான் சென்டர் கொடுக்கணும். சென்டர் கொடுத்தேன்னா நடுவில் வந்துடும். பாருங்கள் நடுவில் வந்துட்டு கீழே அண்டர்லைன் ஆயிருக்கா. இப்போ வந்து எனக்கு வந்து டெக்கிஷாக்கு மேலே கோடு வரணும் அப்படின்னா அதுக்கு ஓவர்லைன் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ஓவர்லைன் வேல்யூ கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அந்த அண்டர்லைன் கோடு தெரியுமா, இந்த கோடு வந்து மேலே வரும், டெக்கிஷாக்கு மேலே வரும். பாருங்கள் மேலே வந்துட்டு. இல்லை எனக்கு நடுவில் வரணும் அப்படின்னா அதுக்கு லைன் த்ரூன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த லைன் த்ரூ வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு நடுவில் வரும். பார்த்தீங்களா நடுவில் வந்துட்டா. சரி நான் கீழே அண்டர்லைனே கொடுத்துட்றேன். அண்டர்லைன். இப்போ எனக்கு கோடு கீழே வந்துட்டு. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்டில். உங்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் கோடை கீழே கொடுக்கனாலும் சரி மேலே கொடுக்கனாலும் சரி நான் நடுவில் கொடுக்கனாலும் சரி அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து டெஸ்ட் டெக்கரேஷன். இப்போ அடுத்து வந்து எனக்கு வந்து டெக்கிஷா அதை பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு மற்றெல்லாம் ஸ்மாலு. எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வேணும் டெக்கிஷா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய டெஸ்ட்டை வந்து ஸ்மால் அப்பர் கேஸாகவும் கொடுக்கும் லோவர் கேஸாகவும் கொடுக்கும் கேபிட்டலைஸாகவும் கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து லோவர் கேஸாக வேணும். எல்லா லெட்டரும் எனக்கு லோவர் கேஸாகவே வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் டெக்கிஷா 1 கேப்ஸ் மற்றெல்லாம் ஸ்மால். இப்போ எனக்கு பாருங்கள் எல்லாமே எனக்கு லோவர் கேஸாக மாறிடும். பாருங்கள் எல்லாமே லோவர் கேஸ். இல்லை எனக்கு எல்லாமே அப்பர் கேஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பர் கேஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் அப்பர் கேஸ் கொடுத்தா பாருங்கள் எனக்கு எல்லாமே அப்பர் கேஸாக மாறிட்டு. இல்லை இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு வார்த்தையோட எழுத்து கேபிட்டலாக இருக்கணும், அதாவது அப்பர் கேஸாக இருக்கணும், மற்றெல்லாம் ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த கேபிட்டலைஸ். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு நான் இந்த பேராகிராஃபில் யூஸ் பண்ணி அப்புறம் நல்லா தெளிவாக புரியும். இப்போ பேராகிராஃபில் வந்து டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணிவிட்டு கேபிட்டலைஸ்னு அது வேல்யூ கொடுக்கணும். இந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மொதல் லெட்ரு கேப்ஸாகவும் அடுத்த வரதெல்லாம் ஸ்மாலாகவும் இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு கேப்ஸு அடுத்தெல்லாம் ஸ்மாலு. அடுத்து இந்த வேர்டில் பாருங்கள் இந்த வேர்டில் ஃபஸ்ட்டு கேப்ஸு அடுத்து ஸ்மாலு. அடுத்து இந்த வேர்டில் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கேப்ஸு அடுத்தெல்லாம் ஸ்மால். இந்த மாதிரி ஒரு வார்த்தையோட எழுத்து கேப்ஸாகவும் மற்றதெல்லாம் லோவர் கேஸாகவும் வரும். இதுதான் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதை கேபிட்டலைஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து என்னுடைய பேராகிராஃப் இருக்குது. என்னுடைய பேராகிராஃபில் வந்து முதல் லைனை வந்து மார்ஜின்லேருந்து ஒரு 50 பிக்சல் ஒரு 100 பிக்சல் உள்ளே நோக்கி வரணும், உள்ளே தள்ளி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா டெஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ பாருங்கள் என் பேராகிராஃபை பாருங்கள், ஒட்டி வருதா, மார்ஜினை ஒட்டி வருதா. எனக்கு மார்ஜின்லேருந்து உள்ளே தள்ளி ஸ்டார்ட் ஆகணும், கொஞ்சம் உள்ளே வரணும், என்னுடைய ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் உள்ளே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் டெஸ்ட் இன்டென்ட். இந்த டெஸ்ட் இன்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். டெஸ்ட் இன்டென்ட் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 75 பிக்சல் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். 75 பிக்சல் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் மார்ஜினை ஒட்டி இருக்கா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் உள்ளே தள்ளி வருதா, மார்ஜின் வந்து 75 பிக்சல் உள்நோக்கி வருது, உள்ளே தள்ளி வருது. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், டெஸ்ட் இன்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சரி இப்போ எனக்கு வந்து இந்த டெக்கிஷான் இருக்கா, இந்த டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும். பாருங்கள் இப்போ டெக்கிஷா இப்போ ஸ்பேஸை பாருங்கள் கொஞ்சம் நெருக்கலாக இருக்கா. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்னா லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது.
லெட்டர் ஸ்பேசிங் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பாருங்கள் 7 பிக்சல் கொடுக்குறேன், 7 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் டெக்கிஷா பாருங்கள் கொஞ்சம் வேடுக்கு இடையில ஸ்பேஸை பாருங்கள் கம்மியாக இருக்கா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டா. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்? லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சரி, எனக்கு பேராகிராஃபை பாருங்கள், ஒவ்வொரு லைனுக்கு இடையில உள்ள ஸ்பேஸை பாருங்கள் கொஞ்சம் கரெக்டான நார்மலாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஒவ்வொரு லைனுக்கு இடையில ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நான் இதுக்கு வந்து 0.9 கொடுக்குறேன் வேல்யூ. இப்போ நான் பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லைனுக்கு இடையில உள்ள ஸ்பேஸை பாருங்கள். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸை பாருங்கள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கொஞ்சம் சுருங்கிட்டா. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்புறம் நீங்கள் வந்து 4ன்னு கொடுப்போம். 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் ஸ்பேஸ் நல்லா இடையில அதிகமாக இருக்கா. இந்த மாதிரி லைனுக்கு இடையில ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி. சரி, நான் இதை 1ன்னே கொடுத்துட்றேன், 1.5ன்னு கொடுத்துட்றேன். 4 ரொம்ப அதிகமாக இருக்குது, 1.5 கொடுத்துரும். ஓகே. இப்போ வந்து எனக்கு இந்த வேர்டுக்கும் இந்த வார்த்தைக்கும் இந்த வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்னா வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்ட் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க என்னென்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பேராகிராஃபில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில ஸ்பேஸ் விடும். இப்போ நான் வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன். 15 பிக்சல் கொடுக்குறேன். பாருங்கள் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ வேர்டுக்குள்ளே ஸ்பேஸை பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பார்த்தீங்களா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஸ்பேஸில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு இடையில. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ எனக்கு வந்து இந்த டெக்கிஷா இருக்குது தெரியுமா, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எனக்கு ஷேடோ கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதனால் எனக்கு ஷேடோ கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஷேடோ. என்ன ப்ராப்பர்ட்டி? டெக்ஸ்ட் ஷேடோ. இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து 5 பிக்சல், இன்னொன்று வந்து 6 பிக்சல். இது எதுக்கு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 பிக்சல் இது வந்து ஹரிசாண்டல் வேல்யூ கொடுக்குறோம். இது வந்து வெர்டிக்கல். இது ஹரிசாண்டல் ஷேடோ, இது வெர்டிக்கல் ஷேடோ. அதுக்காண்டி 2 வேல்யூ கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் டெக்கிஷா நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் டெக்கிஷா அப்படி இருக்கா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சாரி, நான் பேஜ் சேவ் பண்ணல, சாரி. பாருங்கள் ஷேடோ எஃபெக்ட் வருதா. இப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால நம்ம வந்து ஒரு 2 பிக்சல் கொடுத்துருவோம். ஏன்னா பாருங்கள் ரொம்ப ஷேடோ ரொம்ப வெளியே வருது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா. ஷேடோ எஃபெக்ட் தெரியுதா நல்லா. இப்போ எனக்கு வந்து இந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து பாருங்கள் நான் இங்கே டெஸ்ட் கலர் என்ன கொடுத்துருக்கேன், ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு ப்ளூ கலரில் ஷேடோ கிடைக்கும். எனக்கு வந்து ப்ளூ கலர் ஷேடோ வேணாம், எனக்கு வந்து வேறு கலர் ஷேடோ வேணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். அதுக்கு இதே தான் இந்த டெஸ்ட் ஷேடோ இருக்கா. இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், இது ஹரிசாண்டலுக்கு, இந்த ஷேடோ ஹரிசாண்டலுக்கு, இந்த வேல்யூ வந்து வெர்டிக்கல் ஷேடோவுக்கு கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே வந்து
நான் வந்து இப்போ ஒரு கிரே கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கிரே இது எதுக்குன்னா ஷேடோட கலர் கிரேன்னு கொடுக்கும். இப்போ என்ன கலர் இருக்கு? ப்ளூ கலர். ஏன்னா டெஸ்ட் கலர் ப்ளூ, அதனால ப்ளூ கலர் ஷேடோ வருது. எனக்கு ப்ளூ வேண்டாம், எனக்கு கிரே கலர் வேணும்னா அதுக்கு நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? 3ஆவதாக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஹரிசாண்டல் ஷேடோக்கு போகுது, செகண்ட் வேல்யூ வந்து வெர்டிக்கல் ஷேடோக்கு போகுது, 3ஆவதாக இருக்கிற வேல்யூ வந்து கலரை குறிக்குது. எனக்கு என்ன கலரில் ஷேடோ வேணும்னு. இப்போ நான் கிரே கலர் கொடுத்துட்டேன். இப்போ சரி, நான் பேஜ் இதை டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், எனக்கு கிரே கலரில் மாறிட்டு. உங்களுக்கு கிரே கலர் தெரியலன்னு நினைக்கிறேன். வேணும்னா இப்போ வந்து நம்ம ரைட்டுன்னு கொடுப்போம், கலர் தெரியுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? ரெட் கலர் தெரியுதா? ஷேடோ ரெட் கலர் தெரியுதா? இதுதான் ஷேடோக்கு கலர் கொடுக்குறது. எனக்கு வந்து கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்கணும். இங்கே நீங்கள் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். இது எதுக்கு? ஹரிசாண்டல் ஷேடோக்கு. இந்த வேல்யூ எதுக்கு? வெர்டிக்கல் ஷேடோக்கு. இது வந்து எதுக்குன்னா எனக்கு வந்து பிளர் எஃபெக்ட் வேணும். சரியா? அதுக்காண்டி கொடுக்குறேன். இது வந்து ஷேடோவோட கலர். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். கொஞ்சம் பாருங்கள், பிளர் எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு பிளர் எஃபெக்ட் எனக்கு கிடைக்குதா? இதுதான் ஷேடோ ப்ராப்பர்ட்டி. இப்படி இந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்டை கொடுக்க முடியும். இவ்வளோதாங்க டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. கலர் எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு டெஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கு நம்ம கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் கலர், அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுக்காண்டி. டெஸ்ட்டை அலைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டெஸ்ட் வந்து சென்டரில் வேணும், நான் ரைட்டில் வேணும், இந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம டெஸ்ட் அலைன் கொடுக்குறோம். டெஸ்ட் டெக்கரேஷன் எது கொடுக்குறோம்? எனக்கு வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் வேணும், நான் டெஸ்ட்டுக்கு மேலே கோடு வேணும், இந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து டெக்கரேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி. டெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னா எனக்கு வந்து நான் கொடுத்த டெஸ்ட் வந்து எனக்கு வந்து எல்லாமே கேப்ஸில் காமிக்கணும், இல்லைனா எல்லாமே லோவர் கேஸில் காமிக்கணும். அப்பர் கேஸில் காமிக்கணும்னா அதுக்கு நம்ம டெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்ட்டு வந்து அப்பர் கேஸாகவும் காமிக்கணும், இல்லைனா லோவர் கேஸாகவும் காமிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். லெட்டர் ஸ்பேசிங் இது எதுக்குன்னா ஒரு டெஸ்ட்டில் உள்ள ஒவ்வொரு லெட்டர் இருக்குல்ல, இப்போ டெக்கிஷானா TECHYSAW இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லெட்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி. டெஸ்ட் இன்டென்ட் இது எதுக்குன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃபில் முதல் லைன் ஃபஸ்ட்டு லைன் வந்து மார்ஜினில் இருந்து எனக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி வரணும், கொஞ்சம் உள்நோக்கி தள்ளி வரணும், அதுக்கு கொடுக்குறதா டெஸ்ட் இன்டென்ட் ப்ராப்பர்ட்டி. நான் 75 பிக்சல் கொடுத்ததுனால எனக்கு 75 பிக்சல் எனக்கு கொஞ்சம் உள்நோக்கி மார்ஜின்லேருந்து கொஞ்சம் உள்நோக்கி வருது, தள்ளி வருது. இப்போ லைன் ஹைட்டுனா ஒவ்வொரு லைனுக்கும், ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைன், இந்த 2 லைனுக்கும் இடையில, இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும், இந்த பேராகிராஃப் உள்ள ஒவ்வொரு லைனுக்கும் இடையில ஸ்பேஸை அதிகமாக கொடுக்கறதுக்காண்டி லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா இந்த பேராகிராஃபில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும், அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த டெக்ஸ்ட் ஷேடோ எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்? என்னோடய டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க விரும்புகிறேன், அப்போனா அதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஷேடோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஹரிசாண்டல் ஷேடோவை குறிக்குது, செகண்ட் வேல்யூ வந்து வெர்டிக்கல் ஷேடோவை குறிக்குது, 5 பிக்சல் வந்து பிளர் எஃபெக்ட்டுக்கு, உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் எவ்வளோ இதாக வேணும் அதை குறிக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன கலரில் ஷேடோ வேணும் அதை குறிக்குது. நீங்கள் ஒரு கலர் மென்ஷன் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வரும். எனக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்த கலர் எஃபெக்டில் வேண்டாம் ஷேடோ, எனக்கு வேறு கலரில் ஷேடோ எஃபெக்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் வந்து வேறு கலர் கொடுக்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெட்டு க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுக்கலாம். இதுதான் டெஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டியோட வேலை. இவ்வளோதாங்க சிஎஸோட டெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டைலாக காமிக்க முடியும் வெப்பேஜில்.